நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே செமிபைனல் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் மற்றும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே பிரார்த்தனை செய்து கொண்டோம். அற்புதமாக இந்திய அணி வெற்றி பெற்றது. கிழமை போட்டி நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறும் என்பதற்காக மதுரையில் பிரபலமான மேலமாசி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் இருக்கிற நேரு ஆலாலய சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் வைத்து நம்ம ஒரு 1008 தேங்காய் உடைத்தும் அந்த வீரர்களுக்கு ஒரு அர்ச்சனை செய்தும் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்தியா கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் சார்பாக அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியா கண்டிப்பாக வெற்றி அடையும். ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு, ஷர்துல் தாக்கூர் அவர்களுக்கு, ஜஸ்பிரீத் புர்மா அவர்கள், பும்ரா அவர்கள், முகமது சிராஜ், அதே போல குல்தீப் யாதவ், முகமது ஷமி போன மேட்சில் 7 விக்கெட் வீழ்த்தினார். முகமது ஷமி, அக்சர் பட்டேல், இஷாந்த் கிஷான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அனைவருக்காகவும் நாம் அனைவரும் நல்ல ஸ்கோர் பெற வேண்டும், விக்கெட் பெற்று இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய விநாயகருக்கு உள்ள தேங்காய் உடைத்து இந்த புனிதமான பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். முன்னாடி வர சொல்லுங்க, உடையவே இல்லையா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒழுங்கா உடிக்கல தேங்காய. போதும் சொல்லியாரு.
தொழிலில் ஒரு நியாயம், குடும்ப சமாதானத்தில் ஒரு நியாயம். உங்களுடைய அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரை தேடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்களுக்கு எல்லோரும் நிறைவோடும் முழுமையாய் அன்போடும் சகோதர சகோதரிகள் உணர்வோடு வாழ வேண்டும் என்பது கடவுளின் திட்டம். அதுதான் மனிதனை படைத்ததற்கான நோக்கம். இன்றைக்கு உலக அளவிலே வன்முறைகளும் தீவிரவாதங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது. இதனால் கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் தங்கள் உயிர்களை இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட தீவிரவாதங்களும் போர்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சிவகங்கை மறைமாவட்டம் ராமேஸ்வரம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் உலக அமைதிக்கான சிறப்பு வழிபாடு இன்று ஏறெடுக்கப்பட்டது. இந்த உன்னத வழிபாட்டிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று ஆசீர்வாதங்களை தாங்கள் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, உலக அமைதிக்காகவும் மன்றாடினார்கள். வாழ்வு கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவால் உலகில் அமைதி மீண்டுமாக வென்றெடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோம். அதற்காக செபிக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். ஆனால் உலகத்திலே போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவுகளும் போர்களும் இன்று மக்களுடைய அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அமைதி மீண்டும் ஆண்டவரால் கடவுளால் கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்த்துவதற்காகவே ராமேஸ்வரம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் வழிபாடுகளும் இன்னும் மக்களை ஒருங்கிணைத்து அவர்களை எல்லோரையும் ஒருங்கிணைத்து அன்பிலே சமாதானத்திலே இணைந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் கூடி பிரார்த்தனை